ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற மார்ச் மாதத்தின் எல்லா நாட்களிலும் தேவகரம் நம்மோடு கூட துணையாய் நின்று சகல நன்மைகளை தடையில்லாமல் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுகூலமாக்கி தந்தார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படட்டும். இந்த புதிய மாதமாக காணப்படக்கூடிய ஏப்ரல் மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் மெய்யான ஒரு இரக்கத்தை தயவை பாராட்டியிருக்கின்றார். இந்த புதிய மாதம் நன்மை தரும் மாதமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு மாதமாக விளங்கும்படிக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபத்தோடு கூட இந்த மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டியது அவசியம். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகின்ற சத்திய வேத வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் 34:15 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் ஒரு தேவனாக விளங்குகிறது உண்டானால், வழிகளிலே எத்தனை தடைகள் காணப்பட ஆரம்பித்தாலும், அல்லது ஒருவேளை நமக்கு எதிரடையாக அநேக விதமான ஓநாய்களைப் போல பட்சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்து வரக்கூடியதாய் விளங்கினாலும், இந்த தேவன் நம்மை பாதுகாக்கும் ஒரு தேவனாக, நம்மை பராமரிக்கும் தேவனாக இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் துணையாய் வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட தெளிவாக பேசுகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்கள் எந்த விஷயத்திலும் தாழ்ச்சியடைந்து போகாமல், எந்த விஷயத்திலும் அவர்கள் பட்டினியின் ஊடாக கடந்து போகாமல், எல்லா நாட்களிலும் ஆண்டவராகிய தேவனே அவர்களை பராமரிக்கும் தேவனாக கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். இஸ்ரவேல் மக்களை வனாந்தர வெளியிலே ஆண்டவராகிய தேவன் அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த காரியங்கள், அவைகளிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கு தேவையான அநேகம் விஷயங்களை கேட்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்காக கர்த்தராகிய தேவனை நோக்கி அவர்கள் முறையிட்ட பொழுது, ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சித்தத்தின்படி வானத்திலிருந்து மன்னாவை கர்த்தராகிய தேவன் தந்தார். அவர்களுக்கு தேவையான தண்ணீர் பஞ்சம் உருவாக்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் அவர்கள் தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய அளவிற்கு அநேகம் நீர்நிலைகளை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கினார். ஒரு நாள் திடீரென்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு மாம்ச ஆகாரம் புசிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை மிகுதியாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. ஆண்டவராகிய தேவனும் கூட அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தியாக்கும் முகாந்திரமாக 2 நாள், 3 நாள், 1 வாரம், 1 மாதம் என்று சொல்லி அவர்கள் தின்று தெவிட்டி போகக்கூடிய அளவிற்கு அந்த மாம்ச ஆகாரத்தினால் ஆண்டவராகிய தேவன் அவர்களை திருப்தியாக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறது உண்டானால், அல்லது ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தும் ஒரு தேவனாக விளங்குகிறது உண்டானால், எந்த குறைவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதத்தின் எல்லா நாட்களையும் ஆசரிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். இந்த கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்கின்றார், என் ஆடுகளை நானே மெய்யாகவே மேய்த்து மடக்குவேன். எல்லா விதமான நேரங்களிலும் நானே அவர்களை நடத்தும் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக கடந்து போவேன். ஒரு ஆட்டினுடைய மேய்ப்பன் அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு தேவையும் அறிந்து எப்படியெல்லாம் சந்திக்கக்கூடியவனாய் விளங்குகிறானோ, அந்த ஆடு பசியாய் காணப்படக்கூடிய ஆடு, அந்த ஆட்டுக்கு தனக்கு பசி இருக்கிறது என்பதை பற்றி அந்த மேய்ப்பனோடு கூட பேச அதுக்கு தெரியாது. என்றாலும் அந்த ஆட்டினுடைய குறிப்பை அறிந்து அதற்கு தேவையான ஆகாரத்தை அவன் மெய்யாகவே தருகிறது மாதிரி. ஒருவேளை அந்த ஆற்றுக்கு இப்பொழுது அநேக விதமான தாகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாகத்தை பற்றி மேய்ப்பனுக்கு முன்பதாக இந்த ஆடுகளினால் மெய்யாகவே இந்த காரியங்கள் யாவற்றையும் சொல்ல முடியாது. என்றாலும் ஆடுகளின் குறிப்பை அறிந்து அந்த மேய்ப்பன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டிலே நடத்துகிறதையும், பசுமையான புல்வெளிகளிலே கொண்டு போய் மேய்க்கிறதையும், இன்னும் அந்த ஆடுகளுக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும் அந்த ஆட்டினுடைய குறிப்புகள் யாவற்றையும் அறிந்து செய்யக்கூடிய ஒரு மேய்ப்பனைப் போலவே இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய தேவன் பராமரிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். எத்தனை ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள். நம்மை விசாரிக்கிறவர்கள் ஒருவருமே இல்லாதிருக்கக்கூடிய இந்த காலத்தில், நம்மை நேசிக்கக்கூடிய மக்கள் ஒருவருமே இல்லாதிருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில், நம்முடைய குறிப்புகளை அறிந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றால், அது இத்தனை மேன்மையான ஒரு அனுபவம் என்று பாருங்கள். இந்த கர்த்தர் தான் இந்த ஏப்ரல் மாதத்தின் எல்லா நாட்களிலும் அவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் சொல்கின்றார், என் ஆடுகளை நானே மேய்த்து அவைகளை நானே மடக்குவேன். அவைகளுடைய எல்லா தேவைகளையும் நானே பூர்த்தியாக்கி அவைகளுக்கு சகல நிறைவான காரியங்களை நான் உருவாக்கி தருவேன். இந்த தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நல்ல மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்கிறது உண்டானால், இந்த தேவன் இந்த ஏப்ரல் மாதத்தின் எல்லா நாட்களுக்கும் போதுமானவராய் கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல நேரங்களில் நம்மையே நாம் மேய்க்கக்கூடிய அநேக விதமான சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் நாம் எந்த இடத்துல கடந்து போனால் நல்ல மேய்ச்சல் வரும், அது நமக்கு அறியாத இருக்கக்கூடிய ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்திலே போக ஆரம்பித்தால் நமக்கு பாதுகாப்பாக காணப்பட முடியும், அது நமக்கு தெரியாது. ஒரு மேய்ப்பன் நடத்தினால் இந்த இடத்துல போனால் இந்த ஆட்டினுடைய ஜீவனுக்கு அநேக விதமான ஆபத்துகள் உருவாக்கப்படும், அந்த மேய்ப்பனுக்கு தெரியும்.
இந்த இடத்திலே போனால் இந்த ஆட்டுக்கு தேவையான நல்ல புஷ்டியான ஆகாரங்கள் கொடுக்கப்பட முடியும். அந்த மேய்ப்பன் மெய்யாகவே அறியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால, ஆடுகளை எல்லா விதமான காரியத்திலும் நேர்த்தியா நடத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். நம்மையே நாம் மேய்த்துக் கொள்கிறதை விட்டுவிட்டு, மேய்ப்பனுடைய கைகளுக்கு உள்ளாக அடங்கின நல்ல ஒரு ஆடுகளாக நாம் நம்முடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால், இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் போதுமான ஒரு நல்ல தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆடுகளை பற்றி சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஏன்னா ஆண்டவராகிய கர்த்தர் நல்ல ஒரு வார்த்தை சொல்கின்றார், என் ஆடுகளைத்தான் நான் மேய்க்கப் போகிறேன்னு சொல்கின்றார். தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய ஆடுகளை பற்றி கர்த்தர் இங்க சொல்லல. யார் யாரெல்லாம் அவருடைய கைகளுக்கு உள்ளாக அடங்கின ஒரு ஆடுகளாக இருக்கிறார்களோ, அவருக்கு யார் யாரெல்லாம் தன்னுடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களை நானே மேய்க்கப் போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அவருடைய ஆடுகள் என்றால் அதற்கு என்னென்ன விதமான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்பட ஆரம்பிக்கிறது. சில முக்கியமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 10:4 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அவருடைய ஆடுகள் அப்படின்னா அது எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு வலியுறுத்துகின்றார்? கர்த்தருடைய குரலை ஆழமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் காணப்படக்கூடியவன் தான் உண்மையாகவே கர்த்தருடைய ஆடு. ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய இந்த மெல்லிய அமர்ந்த சத்தத்தை எவன் ஒருவன் ஆழமாய் கவனிக்க ஆரம்பிக்கிறானோ அவனைத்தான் ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே மேய்க்கும் ஒரு தேவனாக, பராமரிக்கும் தேவனாக இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கடந்து வருகிறேன் என்கிற வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கின்றார். இந்த உலகம் அநேகம் விதமான சந்தடிகளினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே காணப்படக்கூடிய ஒரு உலகம். மனுஷனுடைய சத்தம் ஒரு பக்கம், பிசாசுனுடைய சத்தம் ஒரு பக்கம், நம்முடைய சொந்த அறிவினாலே உருவாக்கப்படக்கூடிய அனுபவத்திலே வரக்கூடிய அநேகம் விதமான சத்தங்கள், அநேகம் விதமான கூக்குரல்கள், அநேகம் விதமான தேவையற்ற காரியங்கள், வன்முறைகள் என்று சொல்லி பலவிதமான கூக்குரல்கள் நிறைந்த ஒரு இடமாக காணப்படக்கூடிய இந்த ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வசிக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான அந்த சத்தங்களை அவன் கேட்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த சத்தங்களில் ஆண்டவராகிய தேவனுடைய குரல் இன்னது என்கிறதை எவன் ஒருவன் வேறு பிரித்து அறிய ஆரம்பிக்கிறானோ, அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய சத்தத்தை அவன் அடிக்கடி கேட்க ஆரம்பித்தா தான் இதுதான் என்னுடைய மேய்ப்பனுடைய குரல் என்பதை ஆழமான விதத்தில் அவனால் மெய்யாகவே விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு மேய்ப்பனுடைய குரல் என்று அழைக்கப்படக்கூடிய குரல் மாதிரி நிறைய சத்தம் இந்த உலக அளவிலே காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இந்த இத்தனை 1000 10,000 கோடி சத்தத்திற்கு மத்தியில் தன்னுடைய மேய்ப்பனுடைய குரல் என்னது என்கிறதை எவன் ஒருவன் ஆராய்ந்து நிதானித்து பார்த்து இதுதான் என் தேவனாகிய கர்த்தருடைய சத்தம், இந்த சத்தத்திற்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி எவன் ஒருவன் மற்ற எல்லா விதமான சத்தங்கள் யாவற்றையும் புறக்கணித்து விட்டு தன் மேய்ப்பனுடைய வார்த்தைகளை அறிந்து அவைகளுக்கு பின் செல்ல ஆரம்பிக்கிறானோ அவனைத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நடத்துகிறேன் என்பதை பற்றி அவர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசுகிறார். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மேய்ப்பனுடைய குரலை அறிய நீங்களும் நானும் பழக வேண்டியது அவசியம். எப்போ ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள முடியும் சொன்னால், மேய்ப்பனோடு கூட அதிக மணி நேரங்கள் செலவு பண்ணும் பொழுதுதான் அவன் என்ன மாதிரியாக தன்னுடைய வார்த்தைகள் யாவற்றையும் பிரயோகப்படுத்த ஆரம்பிக்கின்றான், என்ன மாதிரியான காரியங்களை அவன் நமக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பிக்கின்றான், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவனுடைய மனதின் ஆழத்திலே தோன்றக்கூடியதாக, இதெல்லாம் அவனுடைய குறிப்புகள் யாவற்றையும் அறியக்கூடிய ஒரு ஆடாக எவனுடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் மேய்ப்பனையே எல்லா நேரத்திலும் சார்ந்து வாழும் பொழுதுதான் அந்த மேய்ப்பனுடைய ஒவ்வொரு அசைவையும் அவன் மெய்யாகவே புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். மேய்ப்பனுக்கு எனக்கும் தொலை தூர தொடர்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மேய்ப்பனுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகளை உங்களாலும் என்னாலும் எளிதான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியாது. மற்றவங்க ஒருவேளை உங்களுடைய மேய்ப்பனை பற்றி வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் மேய்ப்பன் ரொம்ப ஒரு அன்பு நிறைந்தவர், உங்களுடைய மேய்ப்பன் உங்களை மெய்யாகவே பராமரிக்கக்கூடிய தேவன், ஆனால் எனக்கும் அந்த மேய்ப்பனுக்கு சம்மந்தமே இல்லை என்று சொன்னால், என் மேய்ப்பன் எனக்கு முன்பதாக வார்த்தைகளை பேசும்பொழுது அந்த சத்தத்தை என்னால் மெய்யாகவே புரிந்து கொள்ள முடியாது. அப்போ கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்துகின்றார்? மேய்ப்பனுக்கு அடங்கினவர்களாக மேய்ப்பனுடைய குரலை நீங்களே கேட்க பழக ஆரம்பிக்கும் பொழுதுதான், மேய்ப்பனுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த மேய்ப்பன் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நம்மை நடத்துகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். 3வது மனிதனின் மூலமாக நீங்கள் உங்கள் மேய்ப்பனோடு கூட தொடர்பு கொள்கிறது உண்டானால், நீங்கள் அந்த 3வது மனுஷனுடைய சத்தத்தை தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர மேய்ப்பன் அழைக்கக்கூடிய குரலை உங்களாலும் என்னாலும் மெய்யாகவே அறிந்து கொள்கிறது கடினம்.
அப்ப கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி, கர்த்தருடைய ஆடுகள் அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? மேய்ப்பனுடைய குரல் எத்தனை 1000, 10,000 ஜனங்களுக்கு நடுவிலே அந்த சத்தத்தினுடைய காரியங்கள் தொனிக்க ஆரம்பித்தாலும், அவைகளை எளிதாக அவன் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றான். எத்தனை விதமான சந்தடிகள், ஒருவேளை அவனுக்கு பரிச்சயமான அநேக விதமான குரல்கள் அந்த அந்த காரியங்கள் எல்லாம் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை அவனுக்கு அவனுடைய நெருங்கின நண்பர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வரக்கூடிய அந்த முகாந்திரங்கள் இருக்கக்கூடிய அந்த காரியமாக இருக்கலாம். அல்லது அநேக விதமான பகைஞர்கள் அந்த அந்த மனுஷனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடிய சத்தத்தை முழங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கலாம். இத்தனை சந்தடிகளுக்கு நடுவில் தன்னுடைய மேய்ப்பன் அழைக்கக்கூடிய சத்தத்தை மட்டும் எவன் ஒருவன் வேறு பிரித்து அறிய ஆரம்பிக்கிறானோ அவனைத்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், இவன் என்னுடைய ஆடுன்னு சொல்றார். அவருடைய ஆடு என்பதற்கு என்ன அடையாளம்? மேய்ப்பனுடைய குரலை 1000, 10,000 கோடி சதுரங்களுக்கு நடுவிலே அவன் வேறு பிரித்து அறியக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். நீங்களும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே மேய்ப்பனுடைய குரலை கேட்கக்கூடிய அளவிற்காக, அல்லது மேய்ப்பனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்காக நாம் மேய்ப்பனுக்கு சமீபமாய் காணப்படுகிறது உண்டானால், நம்மை அவர் தம்முடைய சொந்த ஆடுகளாக பராமரித்து இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நானே அவர்களை மேய்த்து நடத்துவேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாக கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இத்தனை நாட்கள் அந்நிய நுகங்கள் நம்மேல் சுமத்தப்பட்ட அந்த காலங்கள் போதும். நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளின்படி நடந்த அந்த காலங்கள் போதும். இனியும் கூட அநேக விதமான ஆலோசனைக்காரர்களின் மூலமாய் வந்திருக்கக்கூடிய ஆலோசனைகளின் மூலமாய் நடந்த காலங்கள் போதும். இனி உங்கள் மேய்ப்பனுக்கு அடங்கின ஒரு நல்ல ஆடாக உங்கள் நிலைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால், இந்த மேய்ப்பன் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதிலும் நான் உங்களோடு கூட வந்து உங்களை நானே மெய்யாகவே நடத்தி உங்களை நானே மெய்யாகவே மடக்குவேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேசுகின்றார். இந்த நல்ல மேய்ப்பன் பலவிதமான நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர் மட்டுமல்ல, இவர் நடத்தக்கூடிய வழிமுறைகள் நீங்களும் நானும் யோசிக்க முடியாத அநேக விதமான காரியத்தின் மூலமாகவே அவர் நம்மை நடத்தும் ஒரு மேய்ப்பனாக விளங்குகிறார். இந்த ஆடுகளுக்கு தெரிந்திருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். இந்த ஆடு அதை தன்னுடைய அறிவுக்கு ஏற்ற அளவுக்கு தான் அதனால் யோசிக்க முடியுமே தவிர, மேய்ப்பனை போல எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆராய்ந்து பார்க்க இந்த ஆடுகளினால் மெய்யாகவே முடிகிறது இல்லை. அந்த மேய்ப்பனுக்கு ஒரு ஆடு அடங்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், எந்த ஆடையும் சேதப்படுத்தாத அளவிற்காக இந்த மேய்ப்பன் நல்ல முறையில் மேய்த்து இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவராகிய தேவன் இந்த ஆடுகளை மெய்யாகவே காப்பாற்றும் ஒரு தேவனாக வருகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் நாமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் யாவற்றையும் அமைத்துக் கொண்ட காலங்கள் போதும். இதுவரைக்கும் நாமாக யோசித்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு நம்மளா எடுக்கலாம் அப்படி சொல்லி அந்த செஞ்ச காரியங்கள் போதும். இப்போ கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி, அவருடைய ஆடாக என்றைக்கு நீங்கள் உங்கள் நிலைகளை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, இன்று முதல் உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாவற்றையும் நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் நேர்த்தியான விதத்திலே நடத்தி கொண்டு போகக்கூடியவராய் இந்த மாதம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்பதாய் அவர் கடந்து போவார் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இந்த மேய்ப்பனுடைய ஆடுகள் எப்படிப்பட்ட ஆடுகளாய் காணப்படுகிறது, எதை ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஆடுகள் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறான்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதில் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த ஆடுகளுடைய 2வது நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனாகிய கர்த்தரை ஆழமாய் அறியக்கூடியதாக, இந்த தேவனாகிய கர்த்தரால் இந்த ஆடுகள் அறியப்படக்கூடியதாக, இந்த 2 நிலைகளும் இந்த ஆடுகளின் ஊடாக காணப்பட வேண்டியது அவசியம். தேவனை அறிந்த ஆடுகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த தேவன் சதா காலங்களிலும் என்னை கைவிடாமல் நடத்துவார் என்கிற ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நாம் இந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். கர்த்தராகிய தேவன் என்னை பார்க்கின்றார், ஆனால் இந்த பிரச்சனையில அவர் எந்த விதமான தீர்வுக்குரிய காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையில தர என்று சொல்லி கர்த்தருக்கு விரோதமாக அநேகம் முறுமுறுப்பான வார்த்தைகளை பேசும் ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பித்து விடுகின்றோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மேய்ப்பன் ஒவ்வொரு ஆட்டினுடைய நிலைகளையும் ஆழமாய் அறிய ஆரம்பிக்கிறான். எந்த நேரத்தில் இந்த ஆட்டுக்கு எந்த பராமரிப்பான காரியங்கள் யாவற்றையும் தர வேண்டும் மேய்ப்பனுக்கு நல்லாவே தெரியும். ஆட்டுக்கு வியாதி வருகிறதுக்கு முன்னால் போய் மருந்து கொடுக்கக்கூடாது. இந்த வியாதிக்குரிய காரியம் வந்த பிறகு இந்த ஆடுகளுக்கு எந்த நேரத்தில் மருந்து கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி மேய்ப்பன் ஆழமாய் அறிய ஆரம்பிக்கிறதுனால மேய்ப்பன் அந்த காலம் வரைக்கும் மெய்யாகவே காலதாமதம் பண்ண ஆரம்பிக்கின்றார்.
அந்த ஆடுகளிலே வரக்கூடிய அந்த வியாதியினுடைய தன்மைகள் எல்லாம் சற்று முதிர்வடையக்கூடிய நேரத்தில் இந்த மருந்து அது ஒரு முழு பலமாக இயங்கி ஆடுகளிலே காணப்படும் எல்லா பலவீனங்கள் யாவற்றையும் அப்புறமாக்கிவிடும். இந்த மேய்ப்பன் அந்த காரியங்களை அறிய ஆரம்பிக்கனால கொஞ்ச நாள் அவன் தாமதித்து அந்த மருந்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள இந்த ஆடுகள் என்ன என்ன காரியத்தை செய்து, மேய்ப்பன் என்னை பராமரிக்க மறந்து போயிட்டான். என்னுடைய வியாதியில நான் அநேகம் விதமான பலவீனத்தின் ஊடாக கடந்து போகிறேன். என்னுடைய மேய்ப்பனுக்கு முன்பதாக என்னுடைய வியாதியை பற்றி நான் பேச ஆரம்பித்தாலும் என்னுடைய மேய்ப்பன் அவைகளை அறிய முடியாதவனாய் கடந்து போக இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை நீங்களும் நானும் மெய்யாகவே பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இல்லை இல்லை, ஒரு நல்ல ஆட்டினுடைய நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படும்? என் மேய்ப்பன் என்னை எல்லா நாளிலும் பராமரிக்கக்கூடியவன். அவன் என்னை ஆழமாய் அறிந்திருக்கக்கூடிய, அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? என் மேய்ப்பன் என்னை ஆழமாய் அறிந்திருக்கக்கூடியவராய் இருக்கின்றார். இந்த ஒரு நம்பிக்கை ஒரு ஆட்டுக்குள் வர வேண்டும். என்னுடைய மேய்ப்பன் என்னை எந்த விதமான தீமையான வழியின் ஊடாக நடத்தி கொண்டு போக மாட்டார். என்னுடைய மேய்ப்பன் எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியவர். என்னை அவ்வளவாய் நேசிக்கக்கூடிய என்னுடைய மேய்ப்பன். இவர் என்னை கொண்டு போய் அநேக விதமான முள்ளுகளின் நடுவிலேயோ கற்களின் நடுவிலேயோ அநேகம் விதமான பயங்கரமான என்னுடைய ஜீவனுக்கு பாதிப்பு வரக்கூடிய எந்த ஒரு இடத்திலேயோ கொண்டு போய் அவர் என்னை நடத்த மாட்டார். அவர் ஒருவேளை அந்த மாதிரி நடத்தி கொண்டு போகிறது உண்டானால் என் ஜீவனுக்கு சேதம் வராத அளவிற்கு என்னை பாதுகாக்கும் மேய்ப்பன் என்னோடு கூட வருகிறார். இந்த ஒரு நினைவு ஒரு ஆட்டுக்கு எப்போ வர ஆரம்பிக்கிறதோ அப்போதான் அந்த ஆடுகள் முழுவதுமாய் தன்னுடைய மேய்ப்பனை நம்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடும். நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரத்தில் நம் தேவனாகிய கர்த்தரை முழுவதுமாய் நம்மளால முடியல. சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். சில நேரங்களில் கர்த்தராகிய தேவன் என்னுடைய ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்கிறாருன்னு சொல்லி நீங்களும் நானும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். எத்தனை முறை நான் கூக்குரலுக்கு முன்பதாக கடந்து போய் கர்த்தருக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்தின் ஆழங்கள் யாவற்றையும் உடைத்து ஊற்ற ஆரம்பித்தேன். ஆனால் அந்த தேவன் எந்த விதமான மறு உத்தரவுகள் யாவற்றையும் தராமல் அமைதியாய் காணப்படுகிறார் என்று சொல்லி பல நேரங்களில் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நீங்களும் நானும் பேசினது உண்டு. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இந்த ஆடுகள் முதல் காரியம் மேய்ப்பனை நம்பக்கூடியதாய் விளங்குகிறது. என்னுடைய மேய்ப்பனுக்கு எல்லா நிலைகளையும் அறிந்திருக்கக்கூடிய என்னுடைய மேய்ப்பன். என்னுடைய ஒவ்வொரு விதமான அசைவுகள் அவனுக்கு தெரியும். நான் எந்த நேரத்தில் சத்தம் போட போகிறேன் அது அவனுக்கு தெரியும். எந்த நேரத்தில் எனக்கு அநேகம் விதமான, அதாவது அந்த அயர்ந்த நித்திரையிலிருந்து ஒரு கண் விழிப்பு வரும், அவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய மேய்ப்பன் அறியக்கூடியவராய் விளங்குகின்றார். என்னுடைய மேய்ப்பனுக்கு தெரியும் எனக்கு எந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், எந்த நேரத்தில் அநேக விதமான தண்ணீர் கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் நான் ஓய்ந்திருக்க வேண்டும். மேய்ப்பன் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து அறியக்கூடியவராய், என்னை அறியக்கூடிய ஒரு மேய்ப்பனுடைய ஆடாக நான் இருக்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கை மேய்ப்பனை அறிந்த ஆடுகளுக்கு உருவாக்கப்படும் பொழுதுதான் மேய்ப்பனை நம்பி அந்த ஆடுகள் இணங்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவருடைய ஆடுகள் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன அடுத்த ஒரு நன்மையான ஒரு வார்த்தையை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். மேய்ப்பனை நல்ல முறையில் அறியக்கூடிய ஆடுகளாய், மேய்ப்பனை முழுவதும் நம்பக்கூடிய ஒரு ஆடுகளாக. இந்த மேய்ப்பன் எனக்கு எந்த தீங்கையும் உருவாக்க மாட்டான். எல்லா காரியத்திலும் இந்த மேய்ப்பனை நான் நம்புகிறது உண்டானால் என்னை பத்திரமாய் அவன் மெய்யாகவே பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் அவன். இந்த ஒரு நம்பிக்கை இந்த ஆட்டுக்குள்ளாக வர ஆரம்பித்தால்தான் இந்த ஆட்டை ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஆடாக பராமரிக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான நேரங்களில் நம்மை அறியாத ஒரு சந்தேகம், நம்மை அறியாத ஒரு அலட்சியமான ஒரு போக்கு, கர்த்தராகிய தேவன் ஏன் இந்த பிரச்சனையான காரியங்களிலே எனக்கு முன்பதாக கடந்து வராமல் தன்னை ஒளித்து மறைத்துக் கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார்? ஏன் ஆண்டவராகிய தேவன் பாகுபாடு பார்க்கின்றார்? இப்படி பலவிதமான மேய்ப்பனுக்கு விரோதமாக பேசக்கூடிய நிறைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாய் விளங்குகிறது. நல்ல ஒரு ஆட்டுக்கு என்ன அடையாளத்தை கர்த்தர் சொல்கின்றார்? மேய்ப்பனை முழுக்க முழுக்க அந்த ஆடுகள் நம்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் அதாவது ஆட்டை அழைத்து கொண்டு போகக்கூடிய மேய்ப்பன், அதாவது அந்த ஆடுகள் யாவற்றை கூட்டிக் கொண்டு போகக்கூடிய மேய்ப்பனுக்கு பின்பதாக கடந்து போகக்கூடிய ஆடுகளுடைய நிலைகளை பாருங்க. ஒருவேளை அந்த ஆடுகளை வெட்டும்படிக்காக மேய்ப்பன் அந்த ஆடுகளை கூட்டிக் கொண்டு போனாலும் எந்த சந்தடியும் போலாமல் அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுக்கு அப்படி பின்பற்றி நடக்கிறத பார்க்க முடியும்னா என்ன அர்த்தம்? அந்த மேய்ப்பனை அந்த ஆடுகள் முழுவதும் நம்பக்கூடியதாய் விளங்குகிறது. இந்த ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகள் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை நடத்தும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் குறிப்புகளை அறியக்கூடியவர் மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து உங்களை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய ஒரு மேய்ப்பன். இந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுனாலே போதும், இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் தேவனுடைய பராமரிப்பு உங்கள் எல்லைகளிலே கட்டாயம் கடந்து வரும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. மூன்றாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதில் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் 10வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பதாக நடந்து போகின்றான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. 5வது வசனம், அந்நியருடைய சத்தத்தை
அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும் என்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஆடுகள் மேய்ப்பனை முழுவதும் பின்பற்றும் ஆடுகள். தன்னுடைய மன விருப்பம் எத்தனை காணப்பட ஆரம்பித்தாலும், தன்னுடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனை ஈர்க்கக்கூடிய எச்சிக்கக்கூடிய காரியங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும், ஒருவேளை நிறைய அந்நியமாக காணப்படக்கூடிய அநேக விதமான மரங்களில் ஏராளமான கனிகள் காணப்படக்கூடிய நிலைகளை இந்த ஆட்டினுடைய கண்கள் பார்க்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய பசுமையான புல்வெளிகளை இந்த ஆட்டினுடைய கண்கள் பார்க்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த ஆற்றுக்கு தேவையான அளவிற்காக, இந்த ஆடு விரும்பக்கூடிய அளவிற்கு இந்த ஆற்றுக்கு தேவையான நல்ல அநேக விதமான மேய்ச்சல் நிலைகள் காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இங்கும் அங்கும் இந்த ஆடுகள் அலைந்து போகாமல், மேய்ப்பன் எங்கே நடத்தி கொண்டு போகிறாரோ, எந்த இடத்துல மேய வேண்டும் என்று சொல்லி இந்த மேய்ப்பன் அழைக்கிறாரோ, இந்த காரியங்களை தவிர்த்து எதையும் அந்த ஆடுகள் யோசிக்காது. அதுக்கு ஒருவேளை பிரியப்படக்கூடிய மேய்ச்சல் நிலம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மேய்ச்சல் நிலத்தின் ஊடாகவே இந்த ஆடுகள் யாவற்றையும் மேய்ப்பன் நடத்தி கொண்டு போனாலும், மேய்ப்பனுக்கு மிஞ்சி இந்த ஆடுகள் அந்த நிலத்திலேயே மெய்யாகவே தங்கி தாவரிக்கிறது. மேய்ப்பன் எங்கே கூட்டிட்டு போறோ அப்படியே அந்த மேய்ப்பனுக்கு பின்பற்றி கடந்து போகக்கூடிய ஆடுகள். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்தக்கூடிய நேரத்தில் பலவிதமான இச்சிக்கப்படக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, அந்த இடத்தில் நீங்களும் நானும் நின்று போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மேய்ப்பனுக்கு மெய்யாகவே முற்றிலும் கீழ்ப்படியும் ஆடுகளாக, மேய்ப்பன் எங்கே என்னை அழைத்து கொண்டு போகின்றார்? ஒருவேளை என் கண்ணுக்கு குளுமையான காரியங்கள் காணப்பட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை என்னுடைய மனதை சந்தோஷிப்பிக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு முன்பதாக காணப்பட ஆரம்பிக்கலாம். அல்லது ஒருவேளை எனக்கு மன ரம்மியமாக தோன்றக்கூடிய காரியங்கள் காணப்பட ஆரம்பிக்கலாம். ஒருவேளை என்னுடைய எல்லா விதமான ஆசைகளை, தேவைகளை பூர்த்தியாக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் இவைகள் ஒன்றிலும் இந்த ஆடுகள் திருப்தி அடையாமல் மேய்ப்பனை மட்டுமே பின்பற்றக்கூடிய ஆடுகளாய் தன்னுடைய நிலைகளை இந்த ஆடுகள் ஆசிரிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஆடுகள் என்பதற்கு என்ன அடையாளத்தை கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் அப்படின்னா, தனக்கு உண்டான ஆசை இச்சைகள் யாவற்றையும், அந்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடியவனுக்கு பலவிதமான வெறுப்புகள் இருக்கலாம். அப்படி இந்த ஒரு காரியம் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த ஒரு தேவை என்னுடைய வாழ்க்கையிலே பூர்த்தியாக்கப்பட ஆரம்பித்தால் நல்லா இருக்கும். இப்படி பலவிதமான விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். என்றாலும் கூட ஒருவன் கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன அடையாளத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கிறார் என்று பாருங்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய ஆடுகளும் என்ன காரியத்தை செய்கிறது? தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் மறக்கக்கூடியதாக, தனக்கு தேவையான காரியம், தனக்கு விருப்பமான காரியம், தன்னுடைய மனதை மெய்யாகவே பரவசப்படுத்தக்கூடிய காரியங்கள், எத்தனை காரியங்கள் அதுக்கு முன்பதாக வர ஆரம்பித்தாலும் எதையும் தன்னுடைய கண்களினால் நோக்கி பார்க்காமல் மேய்ப்பனை மட்டும் விடாமல் பின்பற்றக்கூடிய நல்ல ஆடுகள். இதைத்தான் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த ஆடுகள் தான் நான் மெய்யாகவே பராமரிக்கக்கூடிய ஆடுகளாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இந்த ஆடுகளைத்தான் நான் இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நடத்தி மடக்கப் போகின்ற ஒரு தேவனாக விளங்குகின்றேன். இந்த ஆடுகளின் தேவைகள் எல்லாவற்றையும் நான் பூர்த்தியாக, இதுக்கு எந்த விதமான சுய வெறுப்பு ஒன்றுமே கிடையாது. மேய்ப்பனை மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆடுகள். மேய்ப்பன் எதை விரும்புகிறாரோ அதைத்தான் இந்த ஆடு விரும்பும். மேய்ப்பன் எதை நேசிக்கிறாரோ அதைத்தான் இந்த ஆடு நேசிக்க ஆரம்பிக்கும். தனக்கு விருப்பங்கள் இருக்க ஆரம்பித்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறையக்கூடியதாக, தன் மேய்ப்பனுடைய விருப்பத்தை மட்டும் அறிந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஆடுகளைத்தான் கர்த்தர் சொல்கின்றார். நான் இவைகளை மெய்யாகவே அழைத்து நடத்தும் ஒரு தேவனாக விளங்கப் போகின்றேன். நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான விஷயங்கள் நம்முடைய மனதை ஈர்க்கக்கூடியதாக காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல அவருடைய ஆடுகளாக என்றைக்கு நாம் நம்முடைய நிலைகளை மாற்றும்படிக்காக ஒப்புக் கொடுக்கிறோமோ, இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் தேவன் உங்களையும் என்னையும் தடையில்லாமல் நடத்தும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிப்பார் என்பதில் சந்தேகம் வேண்டுமில்லை. இவ்வளவு காரியத்தில் நம்முடைய நிலைகளை பற்றி நாம் ஆழமான விதமாக நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஆடு எப்படியாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிலைகளிலே காணப்படக்கூடிய ஆடுகளை மேய்ப்பன் நடத்தப் போகின்றார், இந்த ஆடுகளை பற்றி அறியக்கூடிய மேய்ப்பன் இந்த ஆடுகளுக்கு தேவையான காரியங்களை எப்படியெல்லாம் பராமரிக்கப் போகிறார் என்பதை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். மேய்ப்பனை பற்றி ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். மேய்ப்பனை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் அதில் 27வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 23வது வசனத்தை குறித்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாய் இரு.
ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்கிறாரு? ஏன் இந்த மேய்ப்பனை பற்றி நான் உங்க கூட இவ்வளவு தூரம் பேச ஆரம்பிச்சேன்? இந்த மேய்ப்பனுக்கு முழுவதும் நீங்கள் அடங்கி இருக்க வேண்டியது அவசியம். இந்த மேய்ப்பனுடைய விருப்பம் அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். இப்படி நம்ம செய்ய ஆரம்பிச்சா தான் இந்த ஆடுகளை இந்த மேய்ப்பன் நல்ல முறையில் நடத்து எங்கள் வார்த்தையின் மூலமாய் பேசினார். இந்த மேய்ப்பனுடைய குவாலிட்டி எப்படின்னு பாருங்க. அவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொண்ட ஒரு மேய்ப்பனாக. 2வது காரியம், மந்தைகளின் மேல் கவனமாய் காணப்படக்கூடிய ஒரு மேய்ப்பனாக இந்த ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட கடந்து வரப்போகின்றார். மந்தைகள் தன்னுடைய கண்களை விட்டு இங்கும் அங்கும் விலகாத அளவிற்காக. ஏனென்றால் இந்த மந்தைகளை பட்சிக்கக்கூடிய ஓநாய்கள் ஒரு ஆட்டுக்கு முன்பதாக ஒரு ஆட்டை நடத்தி கொண்டு போகிறது உண்டானால் மந்தைகளை பட்சிக்கும்படிக்காக நிறைய ஓநாய்கள், நிறைய அநேக விதமான வன விலங்குகள் கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த மேய்ப்பன் உண்மையான ஒரு மேய்ப்பன், நீங்களும் நானும் நம்பக்கூடிய இந்த நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் விளங்குகிறார்? இந்த மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆடுகளின் மேல் கவனம் நிறைந்தவராய் காணப்பட ஆரம்பிக்கின்றார். இந்த ஆடுகளிலே ஒன்றும் தப்பி போகாத அளவிற்காக, இந்த ஆடுகளுக்கு விரோதமாய் வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் மேற்கொள்ளக்கூடிய அளவிற்காக சத்துவம் பெற்ற ஒரு மேய்ப்பனாக, இந்த ஆடுகளின் நிலைகள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஒரு அறிவுள்ளவராக, சில வேளைகளில் இந்த ஆடுகள் நசல் கொண்டதாக, வியாதிப்பட்டதாக, பலவீனப்படுத்தப்பட்டதாக, நடக்க முடியாததாக காணப்படக்கூடிய ஆடுகளை ஆழமாய் அறிந்து பார்த்து அவைகளை தன்னுடைய தோளிலே தூக்கி சுமக்கவும், அவைகளுக்கு தேவையான வைத்தியத்துக்குரிய உதவிகள் யாவற்றையும் செய்யக்கூடிய நல்ல ஒரு மேய்ப்பன். அப்போ இந்த மேய்ப்பனை பற்றி நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். இந்த மேய்ப்பன் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்கின்றார், நான் உங்களை நடத்தப் போகிறேன் என்கிறதை பற்றி. உங்கள் மேலும் என் மேலும் கவனமாய் கவனிக்கும் நல்ல ஒரு மேய்ப்பன், உங்களையும் என்னையும் நன்றாய் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் என் ஆடுகளை மெய்யாகவே நான் நடத்தப் போகின்றேன். இந்த ஆடுகள் அவருடைய ஆடுகளாக மாற்றப்படக்கூடிய அளவிற்காக, நான் சொன்னது மாதிரி அவருடைய சத்தத்தை அறியக்கூடிய ஆடுகளாக, அவரை அறியக்கூடிய ஆடுகளாக, மெய்யாகவே அவரை நம்பும் ஒரு ஆடுகளாக இந்த ஆடுகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், அவரையே பின்பற்றும் ஒரு ஆடுகளாக இந்த ஆடுகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த நல்ல மேய்ப்பன், மந்தையின் மேல் கவனமாய் காணப்படக்கூடிய நல்ல மேய்ப்பன், இந்த ஆடுகளின் ஒவ்வொரு தனிப்பட்ட நிலைகளையும் ஆழமாய் அறியக்கூடிய நல்ல ஒரு மேய்ப்பன், ஆடுகளுக்கு சின்ன ஒரே ஒரு வியாதிக்குரிய காரியங்கள் வர ஆரம்பித்தாலும் கூட இந்த ஆடுகளை குறித்து ஆழமாய் அறியக்கூடிய அந்த மேய்ப்பன் உடனே அவைகள் எல்லாவற்றையும் நிறுத்தி நிதானித்து பார்த்து தேவையான மருத்துவ உதவிகளை செய்து அந்த ஆடுகளை மீண்டும் புஷ்டி உள்ளதாக உருமாற்றம் அடைய செய்யக்கூடிய, உங்களையும் என்னையும் ஆழமாய் கவனிக்கக்கூடிய நல்ல மேய்ப்பனுக்கு அடங்கின ஆடுகளாக, நல்ல ஆடுகளாக நீங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் இந்த கர்த்தராகிய தேவன் நம்மை குறைவில்லாமல் நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதைப் போல ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை, ஒரே ஒரு வசனத்தை வாசி நான் நிறைவு பண்ணுகின்றேன். கர்த்தராகிய தேவன் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறது உண்டானால், இந்த நல்ல மேய்ப்பன் எப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறார் என்று பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகின்றார். இது ஒரு நல்ல மேய்ப்பனுடைய அடையாளம் எப்படிப்பட்டது பாருங்க. நம்முடைய வாழ்க்கையை தாழ்ச்சி அடைய விடாத அளவிற்காக அவர் நம்மை பராமரிக்கும் தேவன். ஒருவேளை இவ்வளவு நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை அநேகம் தாழ்வின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். நம்முடைய உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போயிருக்கலாம். நல்ல மேய்ப்பனுடைய ஆடுகளாக நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை இந்த மாசத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த மாதம் முழுமையிலும் நம்மை நடத்தும் நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தாழ்வு இல்லாத ஒரு வாழ்க்கையை தந்து எல்லா நேரத்திலும் நம் மேலே கவனம் வைக்கக்கூடிய ஒரு தேவனாக, நம்மை நாள்தோறும் பராமரிக்கும் தேவனாக இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் உங்களோடு கூட வருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நல்ல மேய்ப்பனுக்குரிய நல்ல ஆடுகளாக அவருடைய கரங்களுக்குள்ளாக நீங்கள் அடங்கின ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதிலும் ஒரு குறைவும் இல்லாமல் தேவன் உங்களை பராமரிக்கும் தேவனாக, உங்களை நடத்தும் தேவனாக, உங்களை பாதுகாக்கும் தேவனாக உங்களோடு கூட வருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் நல்ல மேய்ப்பன் என்றால் யார் என்கிறதை பற்றியும், இந்த மேய்ப்பனுக்கு அடங்கிற நல்ல ஆடுகளுடைய சுபாவங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்கிறதை பற்றியும் கற்றுக்கொள்ளத்தக்கதான சூழ்நிலைகளை கர்த்தர் எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். எங்கள் மன விருப்பத்தின்படி நாங்கள் கடந்து போகாத அளவிற்காக கர்த்தருடைய குரலை ஆழமாய் அறியவும், கர்த்தரை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளவும், அவரை எல்லா இடங்களிலும் நாங்கள் கர்த்தாவை விடாமல் பின்பற்றவும், அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்கவும் தக்கதாக நல்ல ஆடுகளை
ஆடுகளைப் போல மேய்ப்பன் கைகளுக்கு கீழாக அடங்கின ஆடுகளாக நாங்கள் இருக்கிறது உண்டானால், எங்களை நடத்தும் பராமரிக்கும் நல்ல மேய்ப்பனாகிய நீர் எங்கள் மேல் ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கும் ஒரு தேவனாக, எங்கள் மேலே கர்த்தாவே கருத்துள்ள ஒரு தேவனாக இருப்பீர் என்பதை பற்றி, இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாட்களிலும் நான் உங்களை நடத்துவேன் என்கிறதை பற்றி நீர் பேசிச் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து, இத்தனை காலங்கள் காணப்பட்ட ஒவ்வொரு சீர்கேடுகளிலும் நிச்சயமான சீர்படுத்தப்பட்ட ஒரு நல்ல நிலைகளை இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சொந்த ஆடுகளாக நீர் ஏற்றுக்கொண்டு, இவைகளை நீரை நல்ல மேய்ப்பனை போல பராமரித்து நடத்தி, அமர்ந்த நீர்கள் அடையிலே கொண்டு போய் விட்டு, கர்த்தாவை பசும்புல் வெளிகளிலே அவர்களை கொண்டு போய் நீர் மெய்யாகவே கர்த்தாவை நடத்தி கொண்டு போய், அவர்களுக்கு தேவையான நல்ல நிலைமைகளை உற்சாகப்படுத்தி அவர்களுடைய நிலைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாக்குத்தத்தங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமீன் என்றும் உருவாக்கப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வாக்கு பண்ணின்ற தேவன் வாக்கு பாராதவர். இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் நல்ல மேய்ப்பனைப் போல அவர் உங்களை கட்டாயம் நடத்தி கொண்டு போவார். நீங்கள் அவர் கைக்குள்ளான ஒரு ஆடுகளைப் போல உங்களை அடங்கியிருக்க பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த நல்ல மேய்ப்பன் ஒரு குறைவும் இல்லாமல் இந்த ஏப்ரல் மாதத்தின் எல்லா நாட்களையும் நடத்தி கொண்டு போவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.